ப்ரோ, ஜிம்ல இந்த அண்டர் டெவலப்டு மசில்ஸை எப்படி டெவலப் பண்ணலான்றத பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. ஸோ அண்டர் டெவலப் மசில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நாள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மசிலோட இந்த மசில் உங்களுக்கு வீக்காக தெரியும். அதுதான் நம்ம அண்டர் டெவலப்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஷோல்டர் மசில் பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் செஸ்ட் மசில் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதே மாதிரி செஸ்ட் பார்க்க நல்லா இருக்கும், சில பேருக்கு ஷோல்டர் கொஞ்சம் ட்ராப் ஷோல்டர்லாம் வீக்காக இருக்கும். இதை நம்ம அண்டர் டெவலப்டுன்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, உங்க அண்டர் டெவலப் மசிலை வந்து சரி பண்றதுக்காக சிம்பிளா 4 பாயிண்ட் சொல்ல போறேன். அது வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3-4 மாசம் ட்ரெயின் பண்ணிட்டு அவங்க மசில் அண்டர் டெவலப்டு இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. பட் அது அப்படி கிடையாது. நீங்க மினிமம் வந்து ஒரு 2-3 வருஷம் ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு எந்த மசில் டெவலப் ஆயிருக்கு, எந்த மசில் அண்டர் டெவலப்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கன்சிஸ்டன்ஸா ஒரு 2-3 வருஷம் ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க மசில் எது அண்டர் டெவலப்டா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க காமனாவே நிறைய பேருக்கு அண்டர் டெவலப்டா இருக்க மசில் எதுன்னு பாத்தீங்கன்னா லேட்டும் ஷோல்டரும் தான். ஏன் இந்த 2 மசில் மட்டும் அண்டர் டெவலப்டா இருக்கு அப்படின்னா, அந்த மூவ்மெண்ட் அவங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க லேட் ஒர்க் அவுட் போடுறீங்க அப்படின்னா, அந்த லேட் மசிலை ஸ்டிமுலேட் பண்ற அளவுக்கு அவங்க மூவ்மெண்ட் எக்ஸிகியூஷன் இருக்காது. அதே மாதிரி இப்போ ஷோல்டர் போடுறாங்க அப்படின்னா, அந்த டெல்டாய்ட்ஸ் வந்து ப்ராப்பரா ஸ்டிமுலேட் சொல்லாத அளவுக்கு தான் அவங்க மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ட்ரெயின் பண்ணும்போது உங்க குவாலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது. அதாவது உங்களுக்கு ஒரு மசில் வந்து அண்டர் டெவலப்டா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஷோல்டர் வந்து அண்டர் டெவலப்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அங்க நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க கரெக்டா ஷோல்டருக்கு வந்து ஒரு 10-12 செட் போடுறீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க அண்டர் டெவலப்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது அங்க வந்து நீங்க 13-15 செட் போடலாம். இல்ல நீங்க ஆல்ரெடி ஒரு 15 செட் போடுறீங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்க ஒரு 16-17 செட் போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி போடும் போதும் அந்த ட்ரெயின் பண்ற மசிலை நீங்க டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ் ஹிட் பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும். நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் வால்யூம். இந்த எக்ஸ்சேஞ்ச் வால்யூம்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரு மசில் ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, அந்த மசிலுக்கு போற வால்யூம்ல இருந்து ஒரு 30-40% எடுத்து உங்க அண்டர் டெவலப் மசிலுக்கு நீங்க போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து உங்களுக்கு லெக் ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க, அதே சமயத்துல உங்க லேட் மசில் ரொம்ப வீக்கா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்க லெக்குக்கு போற வால்யூம்ல இருந்து ஒரு 30-40% எடுத்து உங்க லேட்டக் மசிலுக்கு நீங்க போட்டுக்கிட்டு அதை ஒரு 6 to 8 months கன்சிஸ்டன்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அங்க நீங்க பெட்டரா ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நாங்க சொன்ன 4 பாயிண்ட்டுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருந்து 4 பாயிண்ட் நீங்க ஆர்டரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க அண்டர் டெவலப் மசிலுக்கு நீங்க நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம்.